இன்று 31/10/2020 சனிக்கிழமை பௌர்ணமி. ரொம்ப விசேஷமான நாள். இல்லை, இந்த மாதம் என்ன விசேஷம்னா, எப்போதுமே ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி தான் வரும். இந்த அக்டோபர் மாதம் மட்டும் ஒரு சிறப்பு. 2.5 வருஷத்துக்கு ஒரு பௌர்ணமி வந்திருக்கு. 2வது பௌர்ணமி. ஓம் நமச்சிவாயா. ஓம் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ சத்யசாய் நமக. எங்களோட அதிசயர் சித்தர் உலக தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அதிசயர் சித்தர் உலக தொலைக்காட்சி சார்பாக நன்றியும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மிக விசேஷமான நாள். காரணம், இன்று 31/10/2020 சனிக்கிழமை பௌர்ணமி. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பௌர்ணமி தான் வரும். ஆனால் இந்த 1/10/2020 ஒரு பௌர்ணமி இருந்தது. இன்றைக்கி 31/10/2020 ஒரு பௌர்ணமி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பௌர்ணமி இது மாதிரி அதிசயம் நடக்கும். இந்த பௌர்ணமி நீ 7லேருந்து 7:30 மணிக்கு ரொம்ப விசேஷம். நீங்கள் என்ன தான தர்மம் பண்ணாலும் ரொம்ப பலன், நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் தானம் பண்ணால் நல்ல பலன் எதிர்பார்க்க, நல்ல மகிழ்ச்சி, பண உறவு கிடைக்கும். இன்றைக்கி 31/10/2020 அன்றைக்கி நான் மைசூர் காவேரி கரையில் போய் ஸ்நானம் பண்ணேன். ஸ்நானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கழுகு. நான் ஒரே ஒரு ஆள் தான் காவேரி கரையில் ஸ்நானம் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 25க்கு மேற்பட்ட கழுகு பாவம் என் தலைக்கு பெரிய 2 அடி 1.5 அடியில் பறந்து ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் கழுவுறேன். காவிரி நதிக்கரையில் குளிப்பதே ரொம்ப அது கொடுத்து வச்சுருக்கணும். அடிக்கடி நான் போய் குடிக்கிறேன்னா அது ஒரு கடவுளோட ஆசீர்வாதம், மகான்களோட ஆசீர்வாதம். அதை நமக்கு தான் முடியல அப்படின்னா கூட அதை பார்க்கணுங்கிறதுக்காகவும் இந்த இது எங்களோட அதிசய சித்தர் தொலைக்காட்சியினருக்காக நாங்கள் அதை ஒளிபரப்புகிறோம். காரணம், இன்றைக்கி எனது மகன் பி ஆனந்த் 31/10/1990 பிறந்தார். இயற்கையின் காரணமாக 29/8/1996 மரணமடைந்தார். 5.5 வயது ஸ்கூல் படிக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். எதிர்பார்க்காம தரமாக மரணம். அவனுக்கு பசுமாடு கண்டுபிடினா ரொம்ப பிடிக்கும். அது காரணமாக நாங்கள் இன்றைக்கி 30 பசுமாட்டுக்கு மேற்பட்டு 30 கண்டுக்குட்டிக்கும் இது பண்ணியிருக்கோம். இப்போ வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி, ராஜ்வெப் நியூஸ், சக்ஸஸ் டிவி, ஏகப்பட்ட தொலைக்காட்சி மூலமாக அது மிகப்பெரிய அளவில் வந்தது. அது வந்து காலையிலையும் சாயந்தரம் பசுமாடு பழம் கொடுப்பது கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, வட மாநிலம் கூட பின்பற்றுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலத்தில் இருக்கிற இதை ஃபாலோ தொடங்கிட்டாங்க. எங்களோட மிகப்பெரிய சாதனை என்னென்னா பசுமாட்டு பழம் கொடுப்பது. காரணம், அது உடம்புல 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். பசுமாட்டின் வலது கண்ணில் சூரிய பகவானும் இடது கண்ணில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள். நவக்கோள்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சந்திராஷன் நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. பசுமாட்டுக்கு ஒரு பழம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது உடம்புல உள்ள காற்று நம்ம விட்டு எனக்கு பசுமாட்டுக்கு பழம் கொடுக்கும்போது நின்றுட்டு இருந்தால் ஒரு காற்று பட்டால் நமது உடம்புல உள்ள அத்தனை வியாதியும் போய்ட்டு தெரியும். எந்த வைரஸ் எதுவும் தாக்காது. இட்ஸ் வெரிபிக்கு ஒரு இது. அது யாருக்கும் தெரியாது சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு வியாபார விருத்தி எல்லாமே நடக்கும். லட்சுமி தேவி, என் பையன் ஆனதுக்கு பசுமாடு கண்டுன்னு ரொம்ப இஷ்டம். யாரும் அடித்தா கூட திட்டு அடிக்காதரா அப்படின்ட்டு அவனோட இது ஆரம்பித்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய சாதனை. அது தொடர்ந்து இந்த சாதனை எல்லாருமே பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பது ஒரு தெய்வீக காரியம். அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு என் பாலசுப்ரமணியம், நிறுவனர் அதிசய சித்தர்கள் உலக தொலைக்காட்சி, தலைவர் ஸ்ரீ பாலாஜி ஃபவுண்டேஷன், சென்னை. நன்றி, வணக்கம். இன்று 31/10/2020 சனிக்கிழமை பௌர்ணமி விசேஷம். அதுவும் நான் இப்போது மைசூர் காவேரி நதிக்கரை நின்று கொண்டு ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறேன். எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி நேயர்கள் காவிரி நதிக்கரையும் பார்க்க வேண்டும் என்று இன்று பௌர்ணமி விசேஷ தினம். என் தலைக்கு மேலே எவ்வளவு கௌடபாசனம் நீங்களே பார்க்கலாம். இதை பார்த்து பழக வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் இருக்கின்றோம். இது மிகப்பெரிய இந்த பௌர்ணமி யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு ஆள் தான் மைசூர் நதிக்கரையை ஸ்நானம் செய்கிறேன். தலைக்கு மேலே 25க்கும் மேற்பட்ட கௌடபாசனம் மற்றவர்களுக்கு சொல்லி நீங்களே பார்க்கலாம். அதை பார்த்து மகிழ வேண்டும். உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த நல்ல நோக்கத்திற்காக எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சியாக நாங்கள் இதை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த காட்சி இது ரொம்ப அருதி கிடைக்கிது. ஒரு கடவுளோட அருள் தான் கிடைக்கும். இப்போது நான் காவிரி ஸ்நானம் செய்கிற மீண்டும் கருட பகவான்கள் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காவேரி, நர்மதா, கயா, யமுனா, சரஸ்வதி, பிரயா, துங்கபத்ரா,
காவேரியில் தண்ணீர் அளவு மிகவும் குறைந்திருக்கிறது. அது கடவுளின் ஆசீர்வாதம். எடோ பகவான்கள் தலைக்கு பேரு வெட்டப்படுத்தி கொண்டு ஆசீர்வாதம் கொண்டு நீங்கள் பார்க்கலாம். இது மிக மிக அரிதான சேவை. கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் கிடைக்கும். எடோ பகவான் மந்திரம் சொல்லும்போது நீங்களே பார்க்கலாம். தலைக்கு மேலே வெட்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எடோ பகவான். அது மிக இன்று பௌர்ணமி காவிரி நதிக்கரையிலிருந்து நான் சாந்தி போய் பார்க்கலாம். எடோ பகவான் வெட்டப்படுத்தி மிக மிக அறிவு. இதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதை பார்ப்பவர்களுக்கும் புண்ணியம் இருந்தால் தான் இது கிடைக்கும். பெண் பால சுப்பிரமணியன் அதிசய சித்தர் உலக பப்ளசி சேனல் கண்டுபிடி சித்தர் தொலைக்காட்சி மற்றும் ஸ்ரீ பாலாஜி ஃபவுண்டேஷன் தலைவர் பார்த்தால் நீங்களே நிறுவனர் மைசூர் காவிரி நதிக்கரையிலிருந்து நாங்கள் இதை நேரடியாக எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சிக்காக ஒளிபரப்புகிறோம். நன்றி, வணக்கம். சனிக்கிழமை பௌர்ணமி என்று எனது மகன் பி ஆனந்த் அவர்கள் பிறந்தநாள் விழா. நான் மீண்டும் சொல்கிறேன், 31/10/1990 எனது மகன் ஆனந்த் பிறந்தான். எதிர்பாராத விதமாக 29/1996 மரணமடைந்தான். இன்று அவனுக்கு பிறந்தநாள். அவனுக்கு பசுமாடு என்னாலே ரொம்ப பிடிக்கும். அதன் காரணமாக இன்று 22/7/2020 முதல் எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி மூலமாக பசுமாட்டை காப்போம், பழம் கொடுப்போம் என்று எங்களை தாரம் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னும் சொல்ல போனால் வெளி நாடுகள் கூட இதை பின்பற்றுகிறார்கள். பசுமாட்டின் வலது கண்ணில் சூரிய பகவானும் இடது கண்ணில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள். இதன் வலது கொம்பில் காவேரி, கயா என்ற புஞ்ச நதிகள் ஓடுகின்றன. நாம் பசுமாட்டை கும்பிடுவதன் மூலமாக நமக்கு லட்சுமி தேவியின் வாசம் கிடைக்கும். நாம் நின்று கொண்டு விடுவித்த அதன் காற்று பட்டாலே நம்மளுடைய உடலில் உள்ள வியாதிகள் தீரும். எனது மகன் ஆனந்தின் ஆசை நிறைவேறும் என்ற காரணத்துக்காக நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம். இன்று உலக அளவில் குறைந்து 2-3 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பின்பு இதை ஃபாலோ செய்கிறார்கள். இதன் காரணமாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அகத்திக்கீரை, சர்க்கரை பொங்கல், கேசரி போன்ற கொடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் இன்று உலக அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஆதரித்த அனைவருக்கும் எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி சார்பில் நன்றி கொடுக்கிறேன். நீங்கள் இதன் மூலம் மருத்துவ சரியே வராது, நமக்கு தெய்வீக சக்தி ஏராளமான மகிழ்ச்சி இதுவும் கிடைக்கும். இதை அனைவரும் ஆதரித்து இந்த செயலுக்கு நான் ஹீரோவாக இருந்து கொண்டு தொலைக்காட்சியாக வெளியிட்டு அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதை எல்லாரும் தொடர்ந்து மீண்டும் ஆதரித்து பசுமாட்டை தெய்வமாக வழிபட்டு உங்களது பிரச்சனை தாராளமாக தீரட்டும். நன்றி, வணக்கம். என் பாலசுப்ரமணியன், நிறுவன அதிசய தொலைக்காட்சி, சென்னை. அதிசய சித்தரோட தொலைக்காட்சியின் தாரக மந்திரம் பசுமாட்டை கப்பம் பழம் கொடுப்போம் என்பது. இது உலக அளவில் இன்று மிகப்பெரிய சமூக சேவை பரவிவிட்டது. பசுமாடு மற்றும் கண்ணுக்குட்டியை பழம் கொடுப்பதன் மூலம் நமது உடம்பில் உள்ள தூசி இந்த இடத்தில் நின்று கொண்டால் இந்த தூசி பட்டால் அந்த உடலில் துர்நாற்ற முகம் வியாதிகள் என்றாது. பசுமாட்டுக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். பசு மற்றும் கண்ணுக்குட்டியின் ஆசீர்வாதம் நமக்கு பண விருத்தி, வியாபார விருத்தி போன்ற தொழில் அபிவிருத்தி போன்ற நன்மைகளை ஏற்படுத்தும். இன்று 19/10/2020 எனது மகன் பி ஆனந்தின் பிறந்தநாள். அவனுக்கு பசுமாடு கண்ணுக்குட்டி என்றால் ரொம்ப பிடிக்கும். அதற்காகவே இன்று நாங்கள் 30க்கும் மேற்பட்ட பசுமாடுகளும் கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்கிறோம். இந்த சமூக சேவை மேலும் தொடர வேண்டும் கேட்டுக்கிறோம். இதை ஆதரித்த அனைத்து வாசகர்களுக்கும் எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சியின் சார்பில் நன்றி கூறுகிறேன். பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டிக்கு பழம் கொடுப்பதற்கு பார்த்தா ஒரு தெய்வீக சக்தி வேண்டும். நீங்களே பார்த்திருப்பீர்கள் எவ்வளவு பசுமாடு கன்றுக்குட்டி போட்டி என்று. அதை மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பாலசுப்ரமணியன், நிறுவனர் அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி, சென்னை.